ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி எக்ஸாம் எழுதின கண்ட்ரோல் சிஸ்டம் பேப்பர் சரியா, அதாவது EC3351 நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொன்னாங்க சரியா. அதனால் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு அது தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, திருத்தக்கூடிய ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் லிபரலாக அது வந்து திருத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நம்மக்கிட்ட சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு சார், நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் தான் எழுதுனேன், 3 கொஸ்டின் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க சொல்கிறாங்க சரியா. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது 13 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின்லாம் வந்து ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது சார்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நாம் அப்லோட் பண்ண கண்ட்ரோல் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு சரியா. அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா. பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து அதை என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லையாவது என்னாச்சும் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல் என்னாச்சும் பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் பேப்பரில் நாம் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய நமக்கு என்னாச்சும் பார்த்தா வந்திருக்கு. அப்போ நிறையா பேர்த்துக்கு என்னென்னா போய் சேரல வீடியோ. அதனால தான் நிறைய பேர் என்னாச்சும் பார்த்தா கஷ்டம் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சொல்கிறாங்க சரியா. கொஞ்சம் நீங்கள் வரிசையாக நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வரக்கூடிய நாட்களில் இப்போ இந்த பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லி இதை நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நாம் போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து இதுக்குரிய ஆன்சர்ஸ் கீஸ் வந்து வந்துச்சு உடனே நான் என்னாச்சும் பார்த்தா உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.